இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் 2025 சந்தித்து 2026 அது பூர்த்தி பண்ணதுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகம். இது ஜாதகம் தெரிந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலனா கிடையவே கிடையாது. ஜாதகம் தெரியாதவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பொதுவான இந்த அமைப்புகள் வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இதுக்கு ஜாதகம் தெரிந்தவங்கள் உங்களுடைய கிரகத்துடைய தன்மை வைத்து நம்ம பூர்த்தி பண்ணி அதுக்கு மூலமாக ஒரு விடிவு காலம் பிறப்பு எடுத்தால் தான் இந்த 2026 நமக்கு நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடியக்கூடிய தருவாய் ஏற்படுத்தி விடும். அதில் முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய இந்த 7 கிரக அடிப்படையை வச்சு தான் நம்ம பண்ண எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த 7 கிரகத்துடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் பகவானுடைய நட்சத்திரங்கள் பொருந்திய ராசிநாதர்கள் அல்லது லக்னக்காரங்கள். ராசி மட்டும் நம்ம மேன்ஷன் பண்ணக்கூடாது. ராசி என்பது மதி, உடல். லக்னம் என்பது நமக்கு உயிர். உடல் வளர வர உயிரும் சேர்ந்து வளர வேண்டும். அதாவது உயிருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் உடலுக்கு நமக்கு சேஃப்டி பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுதுங்களா? லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த உயிர் எந்த அளவுக்கு தூக்கி விடணும், விட தான் நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, உயிரை அப்படியே இருந்த இடத்துல இருக்க வச்சுக்கிட்டு உடலை மட்டும் தூக்கிட்டே போகிறாங்க. ராசிக்கு எப்படி இருக்குது இதுதான் எல்லாமே கேட்குறாங்க. தவிர என்னுடைய ஜாதக அமைப்படி எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதுதான் கேட்கக்கூடிய கேள்வி. இப்படி தான் கேட்கணும். ஏன்னா என் ஜாதக அமைப்படி எப்படி இருக்குது அப்படின்னா தான் லக்னத்தையும் நம்ம பேஸ்படுத்த முடியும், சொல்லக்கூடிய உயிரையும் பேஸ்படுத்த முடியும். அதேமாரி ராசி சொல்லக்கூடிய உடலையும் நம்ம எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி காட்ட முடியும். அதுக்கு எது தேவை, அடிப்படையாக எது தேவை அப்படின்னா லக்னமும் வேணும், ராசி வேணும். அந்த லக்னத்துக்கு ராசிக்கும் உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருன்னா நட்சத்திரம். இந்த நட்சத்திர ரீதியாகத்தான் நம்ம ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அந்த நட்சத்திர அடிப்படை ரீதியாக செயலும் செயல்பாடும் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், இருக்க டவுன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால்